குருஜி கான்செப்ட் புரியுதுல ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு இந்த டீலை எப்படியாவது கேன்சல் பண்ணும். அப்போ அவங்க பின்னாடி இருக்கிற மாஃபியா கும்பல் வெளியே வரும். நில அபகரிப்பு மிருகங்கள் டைட்டில் ஜஸ்டிஃபை ஆகும். புரியுதியா? சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி 10 வாட்டி சொல்றேன். என்ன இந்த எபிசோடு படி எனக்கு செகண்ட் செட்டப் இருக்கணுமேங்க. சிவகுரு ஹாய் ராஜா. லெட் அஸ் ராக். வரேன். நீங்களா? வாங்க பாஸ், வாங்க அங்கிள். நமஸ்தே ஆண்டி. வணக்கம் தம்பி. எங்க மாமாவோட லோக்கல் வைஃப். லோக்கல் வைஃபா? சவுண்டிங் புதுசா இருக்கே. எஸ், எங்க மாமா எங்க போனாலும் ஒரு பிராண்ட் செட் பண்ணிடுவாரு. திஸ் இஸ் காஜா ஆண்டி. காஜாவா? ஆமா, என் பேரு கலா ஜானகி. என் மாமா செல்லமா காஜான்னு கூப்பிடுவாரு. நீங்க சிங்கப்பூர் சிங்காரே, உங்க கலா ஜானகி. ஆஜா சாப்பிடுங்க. டே மொக்க, போய் காஜா மரத்துக்கு ஜூஸ் எடுத்துட்டு வாடா. எனக்கு ஜூஸ் வேண்டாம், ராவாதான். காஜா என்னங்க ராஜா? சோடா கலந்து குடிக்கலாம்ல. இட் இஸ் ஸ்ட்ராங். உங்களை விட ஸ்ட்ராங்கா? என்னங்க சார், நீங்க சாப்பிடல? எனக்கு தண்ணியே அடிக்க வேணாம், மோந்து பார்த்தா போதும், கிக் ஏறிடும். அதுவே பக்கத்துல வச்சேன்னு வச்சுக்கோங்க, டபுள் இம்பாக்ட். மிஸ்டர் நரசிம்மா, வந்த விஷயத்தை பேசலாமா? அஞ்சு நிமிஷத்துல என்ன காஜா? என்னாச்சு? காஜா ஆண்டி, யார் உங்க மேல கை வச்சது? யார் உங்க மேல கை வச்சது? யாருக்கு தெரியும்? திருட்டுக்க போதீங்களா? என்ன தைரியம்டா உங்களுக்கு? எங்க காஜா ஆண்டி மேலே கை வைக்கிறீங்களா? அவரால் எதுவும் செய்ய முடியாது. என்ன பத்திர டிஸ்கஷன் இப்ப எதுக்கு? இந்த பொறிகளோட பிசினஸ் பண்ண இஷ்டம் இல்ல, டீல் கேன்சல். அங்கிள் அப்படி பேசாதீங்க அங்கிள். இந்த சின்ன விஷயத்துக்கு டீல் கேன்சல் பண்ணுவீங்களா? என் காஜாவோட கற்பு சின்ன விஷயமா? கரெக்ட் தான். யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு அது ஆக்ஷன் எடுக்கலாம். தெரியலையே, இருட்டடி. வேணா அவங்க கால பிடிச்சி நான் மன்னிப்பு கேக்குறேன். எவனோ கைய பிடிச்சா அப்படி கால பிடிக்கலையா? அவங்கள விட மாட்டீங்களா? இனிமே டிஸ்கஷன் இல்ல, டீல் கேன்சல். தம்பி அவசரப்படாதீங்க. டீல் கேன்சல் ஆச்சுன்னா சினிமா நின்னு போயிடல. உங்க ஷோரியில பாத்து எங்க மாமாவே படம் எடுக்கிறான்டாரு. அப்படியா? நீங்களே மாமாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி. டேய் மேகா. மேகவா? என்னடா பேர் சொல்லி கூப்பிடுற? பேர் என்னடா? ஃப்ராட். செருப்புகள் கேட்பேன். கொன்னுடுவே, ஜாக்கிரதை. என்ன கொல்லணும்னா உனக்கு கன்னோ நைஃபோ வேணும்டா. எனக்கு நாக்கே போதும், நாக்காலே கொன்றுவேன். தம்பி என்னடா சொல்றது? டீல் கேன்சல். போதும், மூடுவாய். பிச்சைக்கார பண்ணட மாதிரி பேசுறான். ஹைவேஸ்ல சிக்னல் காட்டி தொழிலுக்கு கூப்பிடுற ஐட்டத்தை கூப்பிட்டு வந்து எங்களை குத்த சொல்றீங்களா? டபர் மாமா பசங்களா? சோறு தின்றீங்க இல்ல வேற ஏதாவது தின்றீங்களா? பைத்தியக்கார பசங்களா? டீல் நடந்தே ஆகணும். ஏய், எங்க மாமாவே மிரட்டியாடா? இப்ப சொல்ற டீல் கேன்சல். என்ன மாமா? எஸ் கரெக்ட். இத பாரு பெல்லாரி தம்பி, எங்களை பத்தி உனக்கு தெரியாது. எங்க பின்னாடி பெரிய மாஃபியாவே இருக்கு. உன் பின்னாடி மாஃபியா இருந்தா என் பின்னாடி மாமா இருக்காண்டி. ஒரு போன் போட்டா நாய்க்கு பாய் இங்க வந்துருவாரு. வர சொல்றான் அவன. நாய்க்கும் நாய்க்கும் பார்த்து பயப்பட எங்க மாமா புல்லு இல்லடா, புலி. வர சொல்றான் அவன. வர சொல்றேன். ரூம் நம்பர் 306 பார்க் ஹோட்டல். கார்ல வந்தாலும் பரவாயில்ல, நடந்து வந்தாலும் பரவாயில்ல, ராத்திரி வந்தாலும் பரவாயில்ல, பகல்ல வந்தாலும் பரவாயில்ல, ராத்திரி பகல் டோர் திறந்தே இருக்கும். நீ வா மாமா. காஜா, லெட்ஸ் கோ. என் காஜா ஆண்டிய தொட்டீங்கலடா, தொட்டவங்க நாசமா போயிடுவீங்க. நெக்ஸ்ட் என்ன? நீங்க அந்த மாஃபியா கும்பலுக்காக பார்க் ஹோட்டல்ல வெயிட் பண்ணும். ரூம் போட்டாச்சா? ரெடி. थैंक यू. बा इरंग. गाड़ी क्यों रुका? क्या है? हाँ? कार में नहीं यार. चेन्नई की पोनो. क्या बात कर रहे हो? पोनो यार. टैक्सी समझा क्या? மலேஷ், அந்த போலீஸ்காரனை தேடி நான் சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கேன். மேகா ஃபார்ம் ஹவுஸ் ரெடி பண்ணுங்க. வண்டி நிறுத்தியா? கல்யாணத்துக்கு தான் கட்சிக்காரனெல்லாம் வரணும்னு சொல்லுவாரு. எப்படி சமாளி? உன் மாமாவை பைத்தியம் சொல்லி என்ன பைத்தியமாக்குறியா நீ? தயவு செஞ்சு கொஞ்சம் மெல்லமா பேசுங்க. என்ன மெல்லமா பேசுறது? உயிரோடு இருக்க உங்க அப்பாவை செத்து போயிட்டான்னு ஊரை நம்ப வைக்கிறியா? அது இல்ல சார். நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம். நான் ஒரு போலீஸ்கார, அது கூட எனக்கு புரியாதா? ஊரை கொள்ளை அடிச்சு பணம் சொல்லிட்டு இருப்பாரு. அதை மறைக்கிறதுக்கு அந்த ஆள் செத்த மாதிரி எல்லாரும் சேர்த்து நாடகம் போறீங்களா? சார், எங்க அப்பா பத்தி தப்பா பேசாதீங்க. பேசுறதுக்கு வரல. இந்த மாதிரி குடும்பத்தை என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு அந்த ஆள் முஞ்சால காரி துப்பிட்டு போலான்னு வந்தேன். யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி பேச உங்களை மாதிரி ஒருத்தரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற இஷ்டம் இல்ல. கிளம்புங்க சார். உண்மை தெரியாம அவர் பேசுறாரு, நீயும் கோவப்பட்ட எப்படிப்பா? என்னையா அந்த உண்மை? என்ன ஜெய், எல்லாம் சீரியஸா இருக்கீங்க? என்ன சம்பந்தி? உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். சொல்லுங்க. உங்க தம்பி சத்யா அமெரிக்கால இருக்காருல்ல? ஆமா சார். நான் குறிச்ச முகூர்த்தத்துக்கு அவரால் வர முடியலன்னா அவர் வர முடிஞ்ச தேதியிலேயே முகூர்த்தம் வச்சுக்கலான்னு உங்க மகன் சொல்றாரு.
முகூர்த்தங்கிறது 2 பேரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பாக்குறது. கல்யாணத்துக்கு வர முடியலன்னா உன் சித்தப்பா அப்புறம் வந்து பாத்துக்குவான். என்ன சொல்ற நீ? இப்போ சரிப்பா உங்க இஷ்டம். அது பிரச்சனை முடிஞ்சு போச்சுல. அப்புறம் என்ன எல்லாம் சிரிக்கப்பா. வாங்க சாப்பிட்டு போலாம் சம்பந்தி. வாங்க. அஜய், இது வரைக்கும் உன்னை ஒரு எஃபிஷியன்ட் போலீஸ் ஆஃபீஸரா மட்டும் தான் பார்த்தேன். ஆனா உனக்குள்ள இவ்வளவு மென்மையான எதையும் இருக்குன்னு நான் நினைக்கல. ஒரு ஆத்மாவை காப்பாத்துறதுக்காக குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து போராடுறீங்கன்னா இந்த குடும்பத்துல என் பொண்ணு வர்றது அவ செஞ்ச அதிர்ஷ்டம். காட் பிளஸ் யூ மை பாய். அந்த நாயக் பாயை எதுக்கு என் வீட்டை தங்க வச்சீங்க? அவனுக்கு எனக்கு லிங்க் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா மொத்தமும் காலி. அதை விடியா, இப்போ அந்த போலீஸ்கார மேட்டர் என்னன்னு சொல்லி விசாரிப்பான். அதுக்கு என்ன பதில் சொல்றது யோசி. போலீஸ்காரனை தொடர்றது கரண்ட் கம்பியை தொடர மாதிரி பஸ்பம் ஆயிடுவோம். ஏதாவது கதையை சொல்லி காசை கடந்துடுவோம். தம்பி, என்னங்க தம்பி இப்படி வெளிச்சு போயிட்டீங்க? என்னன்னு நீங்க அவரே தம்பி சத்த சோகத்துல இருக்காரு. வெட்டி பேச்சை நிறுத்தி முதல்ல அந்த போலீஸ்கார மேட்டர் என்னாச்சுன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னதுல இருந்து அதே வேலை தான் இருக்கும் பாய். சோறு தண்ணி கூட இல்லாம ராத்திரி முழுக்க தேடுறோம். அப்புறம் பாய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? ஒரு சூப்பர் டீல் வந்திருக்கு பாய். 200 ஏக்கர் கிரானைட் லேண்ட், ஏக்கர் 10 கோடி போகும். விக்கிறவங்களுக்கு ஏதோ பணம் நெருக்கடி 5 கோடிக்கு தராங்க. கேரண்டி 1000 கோடி லாபம். நீங்க ஓகேனா உடனே ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்களா பார்த்து ஏதாவது கொடுத்தீங்கன்னா போதும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கான்னு பாருங்க. டீல முடிச்சிடலாம். தேங்க்யூ பாய். வரோம். ஏகாதர், போலீஸ்காரன் விஷயத்துல இவங்களை நம்ப முடியாது. நீ பாத்துக்க. ஹீரோ சார், இவ்வளவு அர்ஜென்ட்டா எதுக்கு வர சொன்னீங்க? அங்க போனா தெரியும் வாங்க. அங்க போனா என்ன தெரியுமோ, இந்த டீலோட மீட்டிங்ஸ் ஜாஸ்தியா நடக்குது. ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போறோம் தெரியல. இந்த மீட்டிங்கோட சரி நம்ம ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். கரெக்டா மணி அடிக்குது. ஹலோ அஜய், அந்த அருண் தப்பிச்சிட்டான். சும்மாவே அவன் சொல்றது புரியாது. இப்போ அவன் காதுல மிஷினும் இல்ல. என்னடா சொல்றாய்? கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒரு இடத்துல நில்றா. அப்புறம் புடிங்கடா. இப்படி காட்டு கத்துக்கிறதுனா எப்படி புரியும்? மிஷினை மாட்ட சொல்லுங்க. அதுதான் தொலைஞ்சு போச்சே. தொலைஞ்சு போச்சா? சைகை செஞ்சே என் மூளைய குழப்பறாயா அவன். எப்ப பார்த்தாலும் நாய் மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான். இவன் சொல்றது ஒரு எழுவும் புரியல. உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி நான் சொல்றேன். சொல்லு. ஒண்ணு இல்ல சார், பெரிய டீல் பண்றோமே, எங்க மாமாவோட க்ளோஸ் ஆகட்டும் இவனை டின்னர் கூட்டு போனேன். அங்கே என் மாமாவோட செகண்ட் செட்டப் பார்த்ததும் அவர் இல்லாத சமயத்துல ரேப் பண்ண பார்த்துட்டான். அவங்க டெரர், அது இல்லாம பிளாக் பெல்ட், மிஷினை கீழே தூக்கி போட்டு இவனை அனுப்பிட்டாங்க. அதோட விட்டுச்சா, எங்க மாமா கிட்ட சொல்ல போறேன்னு ஒரே கேளாட்டா. அவங்களை சமாதானம் படுத்துறதுக்குள்ள என் தலையே வெடிச்சுன்னு போல ஆயிடுச்சு. இதே மாமாக்கு தெரிஞ்சா டீல் கேன்சல் ஆயிடாது. உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் பாத்தீங்களா சார்? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு என்ன மொட்டை மாடியில இருந்து தள்ளி கொண்டு வரான். அப்படி போடுங்கப்பா. தம்பி ஏதோ நமக்கு உதவி பண்ண வந்தா அவரையே போட்டு தில்வியா நீ? தம்பி மன்னிச்சிருக்க. பரவாயில்ல விடுங்க சார். அட கிறுக்கா, இந்த கலாட்டாலாம் எதுக்கு? நீ ஃபீல் பண்றத பேப்பர்ல எழுதி காட்டு. என்ன பாக்குற? எழுது, எழுதுடா. என்னத்தை எழுதுறது? எழுத படிக்க வராது. கை நாட்டு தான். அதுல கூட பிரயோஜனம் இல்ல. சார், நீங்க இப்படியே பண்ணீங்கன்னா பெட் டேமேஜ் ஆயிடும். மறுபடியும் மிஷின் வச்சாலும் பிரயோஜனம் இல்ல. அஜய் தம்பி, உங்களை இங்க எதுக்கு வர சொன்ன தெரியுமா? அந்த டாக்குமெண்ட்ஸ் உடனே கொடுத்தீங்கன்னா லாயர் கிட்ட காட்டலாம். டாக்குமெண்ட்ஸா? அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்பயோ கொடுத்துட்டேனே. எப்போ? நம்ம கணேஷ் சார் இறந்தப்போ நீங்க துக்கத்துல இருந்தீங்கன்னு வெங்கட் சார் கிட்ட கொடுத்தேன். செத்த போன மாதிரி என்னடா அந்த லுக்கு கொடுத்தாரா? கொடுத்தாரு, எங்க வச்சேன்னு மறந்துட்டேன். மறந்துட்டியா? மறந்துட்டியா? எவ்வளவு அசால்ட்டா சொல்றான். மறந்துட்டேன். என்னடா சார், ஏற்கனவே உங்களுக்கு 2 வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. பிபி ஏறிச்சுனா உயிருக்கே ஆபத்து சார். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க சார். ஆமா சார், டாக்குமெண்ட் மிஸ் ஆச்சுன்னா வர வச்சிடலாம். என்ன, சிங்கப்பூர்ல இருந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ள அந்த லேண்ட பாத்துடலாமா? லேண்டு சரி, நாளைக்கே பார்க்கலாம். நல்லது தம்பி. உங்களுக்கு ஓகேனா உங்க பையன் கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் பண்ணும். என்கிட்ட இது கேக்குற, நல்லாவே அட்வைஸ் பண்ணு. வாடா செல்லம், வாடா. போடா. டேய், நீ என்ன பண்ணாலும் இங்க எவனுக்கும் எதுவும் புரியாது. இனிமேல நீ ஓவர் ஆக்டிங் பண்ணான்னு வச்சுக்கோ. வாங்க நடி ஞாபகம் இருக்குல்ல, இந்த வாட்டி அடி இல்ல, என்கவுண்டர் தான். என்னங்க அந்த கிழவன் இந்த அடி அடிச்சிட்டான். போற வரவனுக்குலாம் என்னோட ஹீரோ ஜோக்கர் ஆயிட்டாரு. டீல கேன்சல் பண்ணிடலாம் தோணுது. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. கணேசன் எப்படி கேவலமா செத்தான் பாத்தியல? அப்படின்னா இவர் கூட? எஸ், என் மச்சான் வேலையை காட்டும். ஐயோ சாமி. பிபி அதிகமாகி நெஞ்சு வெடிச்சு மூளை செதறி மூக்குல இருந்து வாயில இருந்து ரத்தம் கக்கி சாவான். மலேஷ் மாமா, நம்ம இவ்வளவு மொல்லமா போனா நமக்கு முன்னாடி எவனோ ஒருத்தர் நிலத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அஜய், என் பேச்சு கேளுங்க. ரிஜிஸ்ட்ரேஷனா பட்டுன்னு முடிங்க. ஓடுற ட்ரெயின்ல பிறந்திருப்பான் போல இருக்கு. பண்ணலாம். அந்த இடத்துல நம்மள தவிர யாரும். சாரி, நான் பாக்கல. நான் எத்தனை அப்பா, நம்ம கொஞ்சம் வெளில போகணும். எங்கடா? மலேஸ்வரம் தெரியும்ல? மல்லேஸ்வரன் அதானே போலி மருந்து வியாபாரம் பண்ணவன். மருந்து எரிச்சிட்டு மிரட்டிட்டு வந்தமே. அவர் இறந்துட்டாரு. என்னாச்சுடா? ஹார்ட் அட்டாக் பா. அட கடவுளே. உங்களுக்கு நல்ல நேரம் பழச்சுக்கிட்டீங்க. இன்னும் 1 பாயிண்ட் பிபி ஏறி இருந்தாலும் ஸ்ட்ரோக் வந்திருக்கும்.
இனிமே ஸ்ட்ரோக் வந்தா எதுவும் பண்ண முடியாது சார். அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க டென்ஷனே ஆக கூடாது. பத்திரமா பாத்துக்கோங்க. அப்பா இங்கே உட்காருங்க, நான் போய் எந்த ரூம்னு பார்த்துட்டு வரேன். அப்பா அமைதியா இருங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஹாய். பாத்துக்கிறேன்னு சொன்னது இதானா? உங்களை பெரிய டாக்டர் கூப்பிட்டாரு, வரீங்களா? வரோம். ம். கொடியில காயில போடவே கூட விடாமா. சார் பெரிய டாக்டர் உங்களுக்கு கூப்பிடுறேன் சார். நீங்க எங்கேயே உட்காருங்க, நான் டாக்டர் வர சொல்றேன். லேட் ஆனாலும் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். தம்பி, என் பசங்க வர வரைக்கும் கூட இருக்கியா ப்ளீஸ்? எதுக்கு சார் இவ்வளவு டென்ஷன்? கணேஷ் இறந்தப்ப கூட இப்படிதான் நடந்துச்சு. பெரிய டாக்டர் கூப்பிடுறான்னு சொல்லி போனோம். திரும்பி வந்து பார்த்தா அவன் செத்து போய் கிடந்தான். நீங்களும் அதே மாதிரி சாக போறீங்கன்னு கரெக்டா கெஸ் பண்ணீங்க. என்ன தம்பி தமாஷ் பண்றியா? தமாஷ் பண்றதுக்கு நீ என்ன மாமனா மச்சானா? எவன்டா நீ? போலீஸ், சன் ஆஃப் சங்கர் நாராயணன். தப்பு செஞ்சவங்களை கூட மன்னிக்கலாம், ஆனா பாவம் செஞ்சவங்களை மன்னிக்கவே கூடாது. உங்க எல்லாரையும் மிருகத்தை சுடுற மாதிரி சுட்டு தள்ளுறது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. ஆனா நீங்க ஒரு தெய்வத்தை கொலை செய்ய பாத்தீங்க. அதனால அந்த பாவத்துக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அந்த தெய்வம் தான் வரணும். கணேஷ கொன்னது, உன்னை கொல்ல போறது, மிச்ச பேரை கொல்ல போறது கூட அந்த தெய்வம் தான். அந்த தெய்வத்தை நீ பாக்குறியா? பார்த்தா நீ தாங்குவியா? அங்க பார். கடவுளை காற்றுன்னு சாவ காமிச்சிக்கா. சங்கர் அண்ணன் நல்ல புள்ளியதான் பெற்றிருக்காரு. ரெடியா? அவர் பையன்பா. அழாத, என்ன செய்யறது? நான் எதிர்பார்க்கல. என் ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்கலவளே. ஏன்டா அழுகுற? பொறுமையாடா, சொல்றத கேள்றா. இங்க தானே இருக்க போறோம், அவன் மறுபடியும் வருவா. அங்கிள், அது வரைக்கும் நல்லதா இருந்தாரு. கொஞ்சம் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள உயிர் போயிடுச்சு. யாரு மாலை போட்டாங்கன்னே தெரியல. எல்லாம் கருணாக்கு பவர். அப்பா செத்து கிடக்காரு, இந்த நேரத்துல அந்த பொண்ணை பத்தி கேக்குறீடா? இந்த ரியாலிட்டி ஷோல நடிக்கிறவங்க லைனை மண்டை போடுறாங்களே. மாஃபியா பேக்ட்ராப் இல்லாத உயிர் பலி ஜாஸ்தி. பாஸ்தா கட்டுறீங்களா இல்ல ஆக்ட் பண்றீங்க? பாசத்தை காட்டுற மாதிரி ஆக்ட் பண்றேன். டைரக்டர் சார், என்ன இது உங்க நாக்கு வேலையா? பின்ன சும்மா இருக்கு சார், நான் நம்ப மாட்டேன். கண்ணு முன்னாடியே சாட்சி இருக்கு, நம்ப மாட்டீங்களா? அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? வாயில இருந்து மூக்குல இருந்து ரத்தம் கக்கி கக்கி சாவான்னு சொன்னீங்க. ரத்தம் எங்க? கிளீன் பண்ணிட்டாங்க. அப்படியா? ப்ராமிஸ். என் படத்துக்கு பவர்ஃபுல்லான ஹீரோ வேணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நிஜமா பவர்ஃபுல் ஹீரோவே கிடைச்சிட்டார். கொஞ்சம் இருங்க வரேன். ஓகே. உங்க அப்பா எப்படி செத்தாருன்னு யோசிக்கிறியா? திடீர்னு மாலை எப்படி வந்ததுன்னு குழம்புறியா? ரொம்ப யோசிக்காத, நெக்ஸ்ட் நீ தான். பரிசு படத்துக்காக படுபாவி பணம் மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீ என்னதான் நேச்சுரலா நடிச்சாலும் கமல்ஹாசன்ல இருந்து ஸ்ருதிகாசன் வரைக்கும் பரிசு தொகை இந்த பத்மஸ்ரீக்கு தான் எப்பவோ முடிவு பண்ணிட்டான். என்னங்க உங்க மாமா பணத்துக்கிட்ட பேசுறாரு? படத்துக்கு மந்திரம் சொல்றாரு. ரொம்ப நடிக்காது, கொண்டு போய் கொடுத்துருவானுங்க. மினிஸ்டர் சார், சாயங்காலம் எங்க மாமாவோட லேண்ட் டீலிங் பத்தி பேசலாமா? சரி, ஈவினிங் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாங்க. எங்க அப்பாவோட சந்தோஷம் தான் அவரோட மருந்துன்னு டாக்டர் சொன்னதுல இருந்து அவரை பல வகையில சந்தோஷப்படுத்தணும். அவருக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்க போறது என் கல்யாணம். அதுக்கு நீங்களும் உதவுறதுக்கு தேங்க்ஸ். அஜய்,
நம்ம பிரைம் மினிஸ்டர் புரட்சி தலைவர் லெட்டர் போட்டுக்காரா. பாவம் அவருக்கு டெல்லியில ஏதோ முக்கியமான வேலை வந்துடுச்சா, இவன் கல்யாணத்துக்கு வர முடியாதா. ஆனா ஊருக்கு வந்த உடனே வீட்டுக்கு வர இருக்காரு. என்ன தலைவரியா, எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. கல்யாணத்துக்கு நம்ம ஊர் ஆளுங்க எல்லாருக்கும் துணிமணி எடுத்து கொடுத்து சாப்பாடு போடணும், மறந்துடாதீங்க. மந்தி பூ அலங்காரம் சாப்பாட்டுக்கெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்கலாம் ஒண்ணு சொல்றேன். நீங்க கொஞ்சம் கஞ்ச பிசினாரு கேள்விப்பட்டேன். பணத்தை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இருக்கிறது ஒரே புள்ள, கல்யாணம் சும்மா தூள் கலப்படும். கல்யாணம் பாட்டு பாட சார், உங்க அப்பாவுக்கு நினைவு திரும்பிடுச்சு, நீங்க போய் பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். எப்படி இருக்குப்பா? பரவாயில்லப்பா. டாக்டர் கூட இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடலாம்னு சொன்னாரு. ஆக்சுவலா எனக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைப்பா, சந்தோஷத்துல கொஞ்சம் பிபி அதிகமாகி மயக்கமாயிட்டீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதெல்லாம் இருந்துக்கலாம். எனக்கு எப்பவுமே சாவை பார்த்து பயம் இல்லடா. ஆனா என்ன, சின்ன வயசுல இருந்து என் குடும்பத்தை பத்தி கவலைப்படாம ஜனங்கன்னே இருந்துட்டேன். ஆனா இந்த வேலையில சொந்த பிள்ளையோட வளர்ச்சி கூட பார்க்க முடியல. ஆனா உன் கல்யாணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உயிர் வாழணும்னு ஆசையா இருக்குடா. உன் குழந்தைங்களோட நான் விளையாடணும், அவங்கள ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும். அவங்க எல்லாம் தாத்தா தாத்தான்னு கூப்பிடுறது என் காதால கேட்கணும். அது வரைக்கும் இருப்பேன்ல, இது எல்லாத்தையும் பார்ப்பேன். எல்லாத்தையும் பாப்பீங்கப்பா. உங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணு நடக்க விட மாட்டேன். சங்கர் நாராயணன் உயிரோடு இருக்கானா? அஜய்குமார் சங்கர் நாராயணோட புள்ளையா? அது மட்டும் இல்லடா, அவங்க அப்பாக்கு துரோகம் பண்ண உன்னோட பார்ட்னர்ஸ தூக்குனதும் உன்னை தூக்க போறதும் அதே அஜய்குமார் IPS தான்டா. கூல் தம்பி கூல். ப்ரொஃபஷனலா மட்டும் இல்லாம பர்சனலாவும் அந்த தம்பி கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க போல இருக்க. இனி அந்த கடவுளால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. நாய் பாய் அந்த லாண்டு பாட்டு கடைசி நேரத்துல கவுத்துட்டான். நீங்க வராம வேற நடக்காது. முதல்ல இத பாரு. சங்கர் அண்ணனா? பெல்லாரி தம்பி எப்படி எங்க? இவன் பெல்லாரி தம்பி இல்ல, போலீஸ் ஆபீசர் அஜய்குமார், சங்கர் நாராயணோட புள்ள. நம்ம பார்ட்னர்ஸ கொன்னது இவன் தான். உனக்கு தான் இவனோட போட்டோ அமிச்சல. நாயக் பாய், நீங்க அனுப்புற போட்டோல இவன் இல்லையே, மொட்டுக்கண்ண வேற மாதிரில இருந்தான். என்னையா சொல்ற? கூல் தம்பி, உன் சாவ கொஞ்ச நாளாவது தள்ளி போடலான்னு நான் தான் போட்டோ மாத்தி அனுப்பிச்சேன். கூல் தம்பி, தப்பு பண்றீங்களே, அவரை கொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன கொல்லுவேன்னு சொன்னதை மறந்துட்டீங்களா? டேய் மேகா, அந்த போலீஸ்காரன் பெல்லாரிக்காரனா உன்கிட்ட எதுக்கு வந்தான்? என்ன நடந்துச்சு சொல்றேன். அந்த மொக்க வெங்கட்டும் சிங்கப்பூர் சிங்காரம் 2 பேரும் எனக்கு வேணும். ஹாய் நாயக்கு, how are you? உனக்கு எனக்கு தான பிரச்சனை, நடுப்புற இவரை எதுக்கு கூப்பிட்ட? டேய், அந்த பெல்லாரிக்காரன் எங்க? லொகேஷன் பார்க்க போயிருக்காரு. லொகேஷனா? எஸ், அது அவர் டியூட்டி. He is a film director. டைரக்டரா? Of course he is the director. He is making a film. அவர் ஒரு படம் எடுக்கிறாரு. ஹீரோ யாரு? யாரோ ஹீரோனா நான் எதுக்கு இந்த டீல்ல இன்வால்வ் ஆகுறேன்? நான் தான் ஹீரோ. நீ ஹீரோவா? ஏன் டவுட்டா? இன்னொரு ஷாக் கொடுக்கட்டா? நயன்தாரா ஹீரோயின். இன்னும் ஒரு ஷாக் கொடுக்கட்டா? என் சோரியல பார்த்து சிங்கப்பூர் சிங்காரமே படம் எடுக்கிறதா ரைட்டாரு. 100 ஆயுசு வதிச்சாரு. டேய், என்னடா தள்ளுறீங்க? இவன் தான் நான் சொன்ன மாஃபியாடா நாயக்க. என்னடா பாக்குற? நேத்துக்கு வர சொன்னேன்ல, ஏன்டா வரல? பயமா? அவன் எங்க? எவன்டா? உன் அழகு மச்சான் பெல்லாரி தம்பி எங்க? அவங்கிட்ட உனக்கு பேசுறடா. டீல் கேன்சல் சொல்லியாச்சுல, கேன்சல்னா கேன்சல். அடி வாங்கும் போது அவர் கொடுக்குற ஆக்டிங் சூப்பர்னு கமல் சார் சிலுத்து போறாரு. என்ன அடிக்கிற? ஒன்ன மாதிரி ஆளெல்லாம் சிங்கப்பூர்ல சுசு போ வச்சிருக்கா. சுசு பைத்தியக்காரா. சொல்லு. நீ மனசுல மிருகமாடா? அந்த அடி அடிக்கிறேன்னு செத்துக்கிட்டு போயிட்ட ஷோ என்னடா வருது? நீ என்ன மனசுல பெரிய நெஜடா நினைச்சிட்டு இருக்கியா? நீ டான் கேரக்டர் நடிக்கிற அவ்வளவுதான். டான் கேரக்டரா? டான் கேரக்டரா? டான் கேரக்டரா? நான் டான் கேரக்டர் நடிக்கிறேனா? ஏன் அதுக்குள்ள மறந்து போச்சா? மூளை கலங்கி போச்சா? இங்க நடக்கிறது ரியாலிட்டி ஷோ. ரியாலிட்டி ஷோ? ரியாலிட்டி ஷோ? ரியாலிட்டி ஷோவா? என்னடா பைத்தியக்கார மாதிரி மாதிரி. அம்மா, ஐயோ ஐயோ. புடா, யார் மேலடா கை வைக்கிற? என்ன பத்தி உனக்கு தெரியாது. அண்ணா உலகநாயகனா, பாத்தீங்களா இங்க நடக்கிறத? இனிமேல் என்னால முடியாதுண்ணா. அடி வாங்க ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக மேக்ஸிமம் அட்ஜஸ்ட் பண்ணனா. இந்த பயலுக்கு டைமிங் இல்லைண்ணா. அடிச்ச கொண்டு போல் இருக்குண்ணா. இவனுக்கெல்லாம் நீங்க வேஷம் கொடுக்காதீங்கண்ணா. உங்களை கையெடுத்து உங்க காலில் எடுத்து கும்பிடுறேண்ணா. யார்கிட்ட பேசுற? யாருகிட்ட பேசுறேண்ணா?
ஏன்டா நீ நாயகனே மறந்துட்டியா, தசாவதாரத்தை மறந்துட்டியா, அவரோட விஸ்வரூபத்தையே மறந்துட்டியா, இந்த ஷோவோட ஜட்ஜே அவர்தாங்கிறதே மறந்துட்டியா? பாத்தீங்களா அநியாயத்தை? நான் யார்கிட்ட பேசுறேன்னு கூட அவனுக்கு தெரியலண்ணா. இவனால இந்த எபிசோட நாசமாயி போச்சுண்ணா. மறுபடியும் ரீஷூட் தானா? எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமாண்ணா? இவன் ரோலே வேணாண்ணா. எலிமினேட் இமிடியட்லி கமலண்ணா. கமலாசன் பெண்ல இருக்காரா? பெண்ல கேமரா இருக்கு, அண்ணா ஆழ்வார்பேட்டை ஆபீஸ்ல இருக்காரு. அது கூட தெரியாதா குழந்தை? யோ மெகா, என்னையா இது? இவன் ஹீரோங்கிறா, அவன் ரியாலிட்டி ஷோங்கிறா, நான் டானா நடிக்கிறேங்கிறா. இவங்க பிரச்சனை என்னையா? கூல் தம்பி, இன்னும் உங்களுக்கு புரியலையா? அந்த தம்பி இவனுக்கு எல்லாரையும் கவுத்து ஒன்ன உன் தம்பி கிட்ட அனுப்புறதுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. இட்ஸ் a trap, போலீஸ் trap. நம்ம ஹீரோ கிடைச்சிட்டாரு. படத்துக்கு நயன்தாரா ஓகே. அந்த தம்பி காட்டுக்குள்ள ஓடி ஒளியறவனே இழுத்துக்கிட்டு வந்து என்கவுண்டர் பண்றவரு. ஆனா நீ ஹைவேஸ்லயே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறிய, விடுவாரா? எனி மூமெண்ட் அந்த தம்பி எங்க எதிர்பார்க்க. தம்பி இறங்கிட்டாருன்னா அவனை தாறுமாறுதான். என் கெஸ் கரெக்டா இருந்தா இப்போ ஒரு சவுண்ட் வரும் பாருங்களேன். கூல் தம்பி, நான் சொல்லல. உங்க சாவுக்கு வந்தவங்க நீங்களே பார்க்க போறீங்க தம்பி. மரியாதையா சரணடைஞ்சு. நாயக், you have no choice. Surrender. Go back. இல்லனா இவனை கொன்னிடுவேன். Hey boys, hold the fire. Go back. I said go back. Go back. இல்லனா இவன் செத்துருவான். I'm okay, sir. இந்த கையில தூக்கி வந்த புள்ள பண்ணி தம்பி தம்பி உங்க அப்பா மேட்டருக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல தம்பி. ஏதோ என் உயிருக்கு பயந்து இந்த படுபாவிகளோட சேர்ந்துட்டேன். அந்த நாயக் பையில மட்டும் விட்டுட்டாத, சுட்டு பசுக்கு தம்பி. அந்த பக்கம் போகாத, சுட்ட கொன்னுடுவானுங்க. வர்றவெல்லாம் ஓவரா நடிக்கிறீங்க. இது ரியாலிட்டி ஷோ, அது ரியல் புல்லட். அட ஆக்கம் கட்ட கூவை, இன்னும் உனக்கு புரியலையா? அவங்க ரியல் போலீஸ், இவன் ரியல் டானு. இந்த ஆபரேஷனுக்காக உன்னை முட்டாளாக்கிருக்காங்க. நாங்க சுரண்டா எப்படி இருக்கோன்னு நாளையில இருந்து நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அவன் சுரண்டேன்னு சொன்னது இதானா? ஏன்டா கரெக்ட் போயில? நானாவது 2 கோடிக்கு ஆசைப்பட்டு நடிக்கிறதுக்கு வந்தேன். நீ கண்ணு கீழே காரி பேக் வச்சுக்கிட்டு எந்த தைரியத்துல ஹீரோவா நடிக்க வந்த? கிராஃபிக்ல சரி பண்ணுவாங்க. பீட்டர், மைக்கேல், டேவிட். நான் யாரையாவது டார்கெட் செஞ்சேன்னா அவனுக்கு பர்த் கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். நான் சொல்றதை கேளு, என்ன விட்டுரு. அந்த கூல் பாபு சொல்லும் போதே நான் ஓடி போயிருக்கணும். பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒரு சான்ஸ், ஒரே சான்ஸ். பெஸ்ட் சாலா,
உனக்கு சான்ஸ் கொடுக்க நான் சினிமா ப்ரொடியூசர் ஆப்பே போலீஸ் ப்ளீஸ் உன கையெழுத்து கும்பிடுறேன். உனக்கு பர்த் கன்ஃபார்ம். ஆனா டிக்கெட் கொடுக்க போறது தி கிரேட் சங்கர் நாராயணன். உன் காலை எடுத்து கேட்டுக்கிறேன். மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆனா பிளைண்டா முடிச்சிருவேன். ஃபினிஷ். குட் மார்னிங் சார். மார்னிங் மிஸ்டர் மூர்த்தி. அந்த நாய்க்கு தப்பிச்சு போயிட்டான். அவன் ஃபோக்கஸ் எதுல வேணாலும் இருக்கலாம். சிச்சுவேஷன் கண்ட்ரோல்ல இருக்குல்ல? அண்டர் கண்ட்ரோல் சார். இறந்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கிற நம்ம சங்கரையா உயிரோட இருக்கிறதோ அவர் இந்த திருவிழாவுக்கு வரதோ எல்லாம் கடவுளோட அருள் தான். நேரம் வந்துருச்சு, கொல்லுங்கப்பா. அரக்கன் அழிங்கண்ணா. ஒரு தப்பவே கூடாதுண்ணா. என்னம்மா? ஆஹா. அப்பா, கல்யாண செடியில் உங்களை பார்த்துட்டு சித்தப்பா சந்தோஷப்பட்டாரு. ஏண்டா என்னதெல்லாம் எதுக்கு செஞ்ச? இல்லாத ஒரு உலகத்தை எதுக்காக உருவாக்குன? எனக்காகவா? நான் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பொழைக்க வைக்கிறதுக்கா? அப்புறம் என்ன தப்பு பண்ண மாதிரி தலையை குனிஞ்சுக்கிட்டு இருக்க? நான் பார்த்ததெல்லாம் பொய்யா இருக்கலாம், ஆனா நான் சந்தோஷமா இருந்தேன்றது மட்டும் நிஜம்டா. ஒரு பிள்ளைக்கு அப்ப இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நான் உன் கூட இல்லை. ஒரு அப்பனும் நான் உனக்கு எதுவுமே செய்யல. அப்படிப்பட்ட எனக்காக ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? ஏன்டா இவ்வளவு அற்புதங்களை உருவாக்குன? அப்படி நான் என்னடா செஞ்சேன்? எனக்கு உயிர் கொடுத்தீங்கப்பா. எல்லா தகப்பனும் பிள்ளைகிட்ட பாசத்தை எதிர்பார்ப்பா. ஆனா 100 ஜென்மத்துக்கு தேவையான பாசத்தை கொடுத்துட்டா. இதை விட வேற என்ன வேணும்? நீங்க எல்லாரும் கூட எனக்காக இது போதும்டா. எனக்கு இது போதும். எதுக்கு நான் பயப்படுறேன்? எனக்கு ஏதாவது ஆயிடும்னா இப்படிப்பட்ட ஒரு தங்க மகன் கிட்ட என்ன கூட்டிட்டு போக அந்த தெய்வத்துக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவா? போய் ஆசையை தீர்த்துக்கூடான்னு மறுபடியும் உனக்க பிள்ளைய பறக்க வைப்பான். தாய் தந்தையர் பிள்ளைகளுக்கு நல்லது செய்தால் அவர்கள் கண்களில் ஆனந்தம் தென்படும். அதே பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஏதேனும் செய்தால் அது ஆனந்த கண்ணீராய் வெளிப்படும். கருவாக்கி உருவாக்கியவர்களுக்கு பேரின்பத்தை வழங்கும் பிள்ளைகளுக்கு இப்படம் சமர்ப்பணம். வீட்டை சங்கரையாவுக்கே திருப்பி கொடுத்துட்டோம். இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்குல்ல? காப்பி சாப்பிடுங்க மாமா. டேய் பத்மஸ்ரீ, உனக்கு ஒரு பிளாஷ் நியூஸ். என்ன மாமா? நாளையில இருந்து துவைக்கிற ஆளும் கட். அந்த வேலையை நீ தான் செய்யணும். ஒருத்தனே எப்படி எல்லாத்தையும் பண்றது? என்ன சங்கரையாவுக்கு போன் போட்டுட்டா? அவருக்கே தொந்தரவு மாமா, நானே செய்யறேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ரியாலிட்டி ஷோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். உன்னை பத்தி கேட்டான், போறியா? உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு எந்த ரியாலிட்டி ஷோவும் வேண்டாம். ரியாலிட்டிலே வாழ்ந்துட்டு போயிடுறேன். அப்பா, இப்பதான் டாக்டர் போன் பண்ணாரு. ஜெர்மனில இருந்து ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சான். நீங்க அங்க 2 மாசம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஃபுல்லா குணமாயிடுவீங்க. நான் எங்கேயும் வரல, நீ என் கூட இருந்தா போதும், எனக்கு ஒன்னும் ஆகாது. அப்படி சொன்னா எப்படி மாப்பிள்ள? டாக்டர் கூட குழப்பம் நடத்தணும்ல. கமிஷன் சார் இந்த கேஸை நம்மள டீல் பண்ண சொன்னாரு. வணக்கம் சார்.
நீங்க வெங்கட்ராமன் சார், வெங்கட்ராம்? உங்க ஹீரோ. வெங்கட் சார் நீங்களா? என்ன சார் இப்படி ஆயிட்டீங்க? எப்பவோ இப்படி ஆயிட்டேன். இத்தனை நாள் டை அடிச்சிருந்தேன், இப்ப நிறுத்திட்டேன். முதல்ல என்ன எதுக்கு வர சொன்னீங்க சொல்லுங்க? உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கலான்னு. கொடுத்த ஷாக்கே இன்னும் உதறதுப்பா. நாயக் தலைக்கு இருந்த 1 கோடி ரூபாய் பரிசு தொகை உங்களுக்கு தான். என்ன சார் யோசிக்கிறீங்க? நயன்தாரா எங்க இருப்பா?